வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானிலை தமிழன். நம்மளுடைய லடாக் சீரீஸில் இப்போ வந்து நுப்ரா வேலியில் இருக்கும். நுப்ரா வேலியில் ஹுந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சாண்ட் டியூன்ஸ் அண்ட் கேமல் ரைடு பண்ணுறதுக்காக இருக்கிறோம். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இமயமலையில் வந்து ஒரு பாலைவனம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இருக்குது. ஆக்சுவலாக லடாக்கே வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் டெசர்ட், ரொம்ப ஒரு இன்னும் ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம் தான். ஸோ அதில் வந்து மணலில் வந்து பாலைவனத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கேயும் இருக்குது. ஹுண்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கே நுப்ரா வேலியில் வந்து அங்கே வந்து கேமல் ரைட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்காக நானும் வந்துருக்கேன். வாங்க வீடியோ போகலாம். இந்த கேமல் ரைட் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் இதுதான் வந்து இந்த நுப்ரா வேலியில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வரவங்க எல்லாருமே வந்து இந்த சாண்ட் டியூன்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்க கேமல் வந்து டபுள் ஹம்ப் கேமல், முதுகில் வந்து 2 ஹம்ப் இருக்கும். இங்கே இருக்க கேமல் எதுவுமே வந்து நம்ம இந்தியன்ஸ் கேமல்லாம் கிடையாது, எங்கோ ஃபாரின்லேருந்து வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. சார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இதை நான் பார்க்குறேன், இதை சுற்றி இருக்கிற இடத்த பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே வந்து நான் எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன். லுக் அட் த பேக்ரவுண்ட் ஆஃப் இட். நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னாலே வந்து நம்ப முடியல என்னால். அந்த அளவுக்கு வந்து ஒரு அமேசிங் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் வந்து நம்ம சைனாவும் சரி ஈவன் பாகிஸ்தானும் சரி எதுக்கு காஷ்மீர் அது இருக்க இடத்துலாம் வந்து பிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ரீசன் வந்து இந்த இடத்துல நிறையா மினரல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட மினரல்ஸ் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. செகண்ட், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், நிறையா வாட்டர் ரிசோர்ஸ் கூட இருக்குது. ஓகே, ஸோ நாம் இப்போ வந்து கேமல் ரைட் பண்ணுறதுக்காக சாண்ட் டியூன்ஸ் நோக்கி போகலாம். ஸோ அங்கே ஒரு கேங்கு வந்து இங்கே இருக்க லோக்கல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைஸ். பக்கத்தில் ஏதோ ரிவர் இருக்க மாதிரி இருக்குது, தண்ணி ஓடி இருக்குது. இதை கிராஸ் பண்ணி போகணும். அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்ரு. ஸோ நைஸ். பக்கத்தில் வந்து ஆர்ச்சரிஸ், வில் வித்தே சொல்லுவோம் பார்த்தீங்களா, வில் பந்தயம் மாதிரி வில் வித்தே சொல்லுவோம். ஆர்ச்சரிஸ்க்கு கூட வந்து இந்த மாதிரி போர்டெலாம் போட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கலாக ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ பின்னால் வந்து ஆர்ச்சரிஸ் வில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனி வந்து she's gonna try. Experience of archery? Well, best. I got the zero one in my mind, but the fact lost. Because of the wind. Anyway, okay. Some of them they stick on the silver, and others go away. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டு வந்து காற்று எப்போவுமே அடிச்சிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணாடி போட்டு தான் வர வேண்டியிருக்குது. இல்லை அப்படின்னா வந்து இங்கே இருக்க மண் எல்லாமே வந்து கண்ணில் அப்படியே வருது. அப்படியே
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலையை வந்து எப்போவுமே வந்து யூ குட் ஹவ் நோட்டிஸ்ட் இந்த வீடியோஸ் எப்போவுமே வந்து காத்தடிச்சிட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து கேப் போட்டுக்கணும். அதர்வைஸ் இங்கே இன்னொரு முக்கியமான ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. லிப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே கிராக் ஆகுது கோல்டுனால தான். பட் டீஹைட்ரேஷன் வந்து ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஏரில் வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கனால வந்து டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்குது. இஃப் யூ ஆர் அ ஸ்மோக்கர் அண்ட் இஃப் ஆர் ட்ரிங்கிங் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து யூ ஷுட் நாட் டூ, தட் வில் மேக் வர்ஸ். ரொம்ப மோசமாக வந்து அதோட விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து அக்கமடேஷன் பண்ணணும். யூ ஹவ் டு பாடி வந்து இங்கே இருக்க வெதருக்கு வந்து அக்கமடேஷன் ஆகணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தலை வலிக்கும், தலை சுத்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு வாமிட்லாம் வரும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும் பார்க்கும்போது. ஸோ சரௌண்டிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்ஜில் பாருங்கன்னா உங்களுக்கு சாண்ட் டியூன்ஸ் மணலாக தெரியும். அதே மாதிரி அந்த எண்டு போனாலும் வந்து மணல் தெரியுது. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் பாலைவனம் மாதிரியே இருக்குது. ஸோ கேமல் சஃபாரிக்கு வந்து டிக்கெட் விற்கிறாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. 500 ருபீஸ் சொன்னாங்க. வந்து ஷார்ட் ரைட்னா 500 ருபீஸ் அந்த ரேட்டுக்கு, லாங் ரைட்னா 700 தான். வாட் ஷார்ட் அண்ட் லாங் இட்ஸ் கோயிங் டு மேக் எ டிஃப்ரென்ஸ். நமக்கு வந்து ஒரு ரைடு பண்ண அவ்வளோதான், அந்த ஒரு இதுதான் இருக்கணும். ஸோ நான் 500 டிக்கெட் வாங்கிட்டேன். அங்கே கேமல் போயிட்டுருக்குது. அங்கே போய் தான் வந்து கேமல் ஏறன்னு சொன்னான். அங்கே போய் பார்க்கலாம். இந்த சரௌண்டிங் பார்த்தாங்க வந்து ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு மலை. அந்த மலைக்கு கீழே வந்து ஒரு ஒரு பாலைவனம் இருக்க மாதிரி ஒரு பெரிய மணல், அதுக்கு நடுவில் ஒரு கேமல் ரைடு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ராஜஸ்தான் போனால் கூட வந்து மலை கிடையாது, இந்த மாதிரி பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு மலை, ஒரு ஹை ஆல்டிடியூட், அதில் ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு சாண்ட் டியூன்ஸ், இந்த மாதிரி ஒரு மணல், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கேமல் ரைடு. ஸோ நமக்கு பின்னால் கேமல்லாம் இருக்குது. இது வந்து டபுள் ஹம்ப் கேமல், முதுகில் வந்து 2 ஹம்ப் இருக்கும். இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் சரிங்களா? இப்படி சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து எல்லா கேமராவுக்கும் டபுள் ஹம்ப் இருக்குமா தெரியல. பட் இங்கே இருக்க கேமரா எல்லாத்துக்குமே வந்து ஒட்டகத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே டபுள் ஹம்ப் இருக்குது. अरे भाई किधर है हमारा? हाँ ओके. ஸோ கேமல் மேலே உட்காந்தாச்சு. ரைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹுந்தரில் வந்து இந்த சாண்ட் டியூன்ஸில் கேமல் ரைடை வந்து என்ஜாய் பண்ணிடுறோம். ஸோ சாண்ட் டியூன்ஸில் நாங்கள் கேமல் ரைட் பண்ணுறோம். இந்த இமயமலையில் ஹுந்தரில் we are doing it. என்னால் நம்ப முடியல. தலைவர் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு, ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னால் ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது. நான் அங்கே போயிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. என் கூட வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா? அதனால் நான் கேட்டேன். அவர் சொல்லார் ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் நான் போடுறேன் அப்படின்றாரு. ஸோ என்ன தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்காரு. முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க இந்த மணல்
சாண்ட் டியூன்ஸை வந்து பார்க்க போகலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, அங்கே தான் இருக்குது. பாலைவனத்தில் வந்து மணல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இங்கே மணல் இருக்குமான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இனி நமக்கு முன்னால் வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ் பார்க்கறதுக்காக நடந்து போயிட்டுருக்குறாங்க. தூரத்தில் அந்த மணல் இருக்குது. ஸோ நானும் வந்து தனியாக நடந்து போயிட்டுருக்கிறேன். She is more excited than me to see the sand dunes. ஸோ சாண்ட் டியூன்ஸ்க்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். பார்த்தாலே வந்து இது நம்ம ஊர் சாதாரண மண் மாதிரி தான் தெரியுது. பட்டு இன்னும் டிஸ்டன்ஸில் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலையோட உச்சியில் மட்டும் வந்து சன் லைட் தெரியுது சன்செட் ஆகிறப்ப வந்து. இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மலைக்கு மேலே மேகம் இருந்து மேகம்லாம் மறைச்சி சில இடத்துல மட்டும் வந்து லைட் தெரியுது, சில இடத்துல வந்து மேகம் மறைச்சி அந்த ஷேடோ தெரியுது. அங்கே தூரமாக ஒரு யூடியூபர்ஸ் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஓகே, நாம் சாண்ட் டியூன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காற்றுனால வந்து இந்த மண் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் இந்த அலை மாதிரி வந்து லேயர் லேயராக இருக்குது. கீழே வந்து பார்த்தேன், கீழே வந்து நார்மலாக தான் இருந்தது. பட் ஒன்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மண் தூசி அப்படியே பறந்து வருது. ஐ டோன்ட் நோ, என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வீடியோ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது இந்த மண் எல்லாமே அப்படியே வந்து மேலே அப்படியே பறந்து வருது. சாண்ட் டியூன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். கீழே சாண்ட் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலைவனத்தில் எப்படி மண் இருக்குமோ அதே மாதிரி வந்து அப்படியே வந்து தூசியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, இட்ஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஃபைனாக இருக்குது. அதனால தான் இந்த மண் வந்து காற்றுல பறக்குது. ஸோ பாலைவனத்தில் எப்படி இருக்குமோ, ராஜஸ்தான்லாம் பார்த்துருக்கேன் நான் வந்து, அங்கே இருக்க மண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக வந்து காற்றுல பறக்க முடியாது வந்து இருக்குது. இமயமலையில் இந்த மாதிரி வந்து ஒரு சாண்ட் டியூன்ஸ் பாலைவனத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபினாமினான் நம்ப முடியல, ஆனால் தான் உண்மை. எனவே இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஆச்சரியங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதில் இதுவும் ஒன்று.